அமாவாசை என்ன சமைக்க போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து சாம்பார், கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டு பச்சடி, வாழைக்காய் பொரியல், சக்கரை பொங்கல், வடை இதை தான் நான் செய்ய போகிறேன். இதை வந்து செய்கிறத வந்து ஒன்று ஒன்றா எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருவாங்க. இது எல்லாமே சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வடையும் மாவு அரைச்சி வச்சுட்டேன். எல்லாத்தையும் இப்போ செய்கிறது மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ சாம்பாரை ரெடி பண்ணிக்கலாம். நான் சாம்பாருக்கு வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், பீன்ஸு, 2 பச்சை மிளகா உள்ளே போட்டிருக்கேன். மாங்காய் வந்து திருப்பி போட போகிறேன். இதை வந்து தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுருவோம். இந்த சாம்பார் காய் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து அந்த உப்பும் கல் உப்பும் போட்டுட்டேன். இது நல்லா காய் வந்து வேகட்டும். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். சாம்பார் காய் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் போட்டு பச்சடி வைக்க போகிறோம். கத்திரிக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் கிட்ட நல்லா வெட்டி இந்த மாதிரி கருத்து போயிடும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த வெண்டைக்காயை நல்லா 2ஆக கீறி அதையும் திருப்பி 4ஆக கீறி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். சாம்பார் ரெடியாகிறதுக்குள்ளே இந்த பச்சடியும் ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். வெண்டைக்காயை நல்லா எண்ணெயிலேயே நல்லா கலந்து விடணும். அந்த வெண்டைக்காயில் வந்து அந்த பிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அது வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். கொஞ்சம் நேரம் வதங்கினோடனே கத்திரிக்காயும் தூக்கி போட்டுடலாம். இப்போ வந்து இந்த எல்லா காய்க்குமே நான் மசாலா வந்து அரைச்சிட போகிறேன். அதாவது பொரியலுக்கு, சாம்பாருக்கு, பச்சடிக்கு எல்லாத்துக்குமே ஒன்றாவே அரைச்சிட போகிறேன். இப்போ வந்து நான் தேங்காய் வந்து ஒரு 3 பத்தை தேங்காய் போட்டு நல்லா இவ்வளோ தேங்காயை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 6-7 பல் பூண்டு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து நல்ல ஒரு கை சின்ன வெங்காயம் போடுறேன். இதில் வந்து கொஞ்சம் ஜீரகமும் போட்டுருவோம். ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் கிட்ட இருக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டாச்சு. போட்டுட்டு இதை வந்து எப்படி அரைக்கணும்னா, இந்த 3 குழம்புக்குமே ஒரே மசாலா தான். அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 தடவை ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு நினைக்க கொஞ்சம் சரசரான்னு இருக்கும்போது சாம்பாருக்கும் நம்ம வாழைக்காய் பொரியலுக்கும் கொஞ்சம் குறன்னு இருக்கும்போது எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் திருப்பி தண்ணி ஊற்றி பச்சடிக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். எல்லாத்துக்கும் தேவையான மசாலா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நல்லா தண்ணி விடாமல் நான் 2-3 தடவை ஓட்டி எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து இப்படி தான் கொஞ்சம் சரசரன்னு தான் இருக்கணும், தேங்காயும் வெங்காயமும். இது வந்து 2க்குமே, சாம்பாருக்கும் வாழைக்காய் பொரியலுக்கு 2க்குமே இதில் பாதி போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு அதை எடுத்து தட்டில் வச்சுட்டு இதை வந்து பச்சடிக்கு வந்து இந்த மாதிரி நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மசாலா இருக்கட்டும். இப்போ வந்து பச்சடிக்கு வந்து வெண்டைக்காய் வெந்துருச்சு. பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நல்ல எண்ணெயிலேயே இவ்வளோ நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வதக்கி விட்ருக்கேன். இப்போ வந்து இதில் கத்திரிக்காயை போட்டுடலாம். வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் 2ஐயும் சேர்த்து போட்டு கூட பச்சடி வைக்கலாம். தனித்தனியாகவும் வைக்கலாம். கத்திரிக்காய் பச்சடியும் வைக்கலாம், வெண்டைக்காய் பச்சடியும் தனித்தனியாகவும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம். இப்போ வந்து இந்த கத்திரிக்காயும் போட்டு லேசாக ஒரு வதக்கி விட்ருக்கேன். இப்போ மசாலா ஜாமான் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ வந்து மிளகாய் பொடி வந்து இதில் போட்டுடுறேன். மிளகாய் பொடி வந்து நான் இது வந்து சாம்பார் தூளாக தான் போடுறேன். 1.5 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். 1.5 ஸ்பூனு இல்லைனாக்கி நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுட்டு மல்லித்தூள் போடலாம். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இதை நல்லா இப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் வந்து தக்காளியும் போட்டுருவோம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி கிட்ட போடுறேன். இதை நல்லா அப்படியே மசாலாவை கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இப்படி தண்ணி ஊற்றிடலாம். காய் முங்குற அளவுக்கு நல்லா தண்ணியை விட்டு, காய் கொஞ்சம் கத்திரிக்காய் வேகணும். அதனால் முங்கி விட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் நேரம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த பச்சடிக்கு வந்து கொஞ்சோண்டு புளி ஊற்றணும். அதனால் இது நல்லா தட்டை போட்டு மூடிடலாம். இது வந்து இப்போ கொஞ்சம் வந்து புளி வந்து எடுத்திருக்கேன். இதில் சாம்பாருக்கும் கொஞ்சமாக ஊற்ற போகிறேன், இந்த பச்சடிக்கும் கொஞ்சம் ஊற்றணும். அதனால் தண்ணியில் ஊற வச்சுருவோம் கொஞ்சம் நேரம். இதை அப்படியே கட்டு. இப்போ வந்து சாம்பாருக்குள்ள காய் வந்து வெந்துட்டு, நல்லா காயெல்லாம் வெந்துட்டு, இப்போ வந்து தக்காளி போட்டுருவோம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி கிட்ட வெட்டி வச்சுருக்கேன். 3 தக்காளி போட்டுருவோம். மாங்காயை வந்து நான் இந்த மாதிரி கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெரிய பீஸாக தான் வெட்டுவேன் நான் எப்போதும் சாம்பாருக்கு. அப்படியே எடுத்து சாப்பிட்றதுனால இந்த 5 மாங்காய் துண்டையும் உள்ளே போட்டுருவோம். தேவையான மசாலாவையும் போட்டுருவோம். நான் வந்து குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போடுறேன். நான் வந்து ஒரு 200 பருப்பு கிட்ட எடுத்திருக்கேன். 200 பருப்பு சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக வச்சு
இந்த வச்சுருக்கேன். இப்போ வந்து மிளகாத்தூள் 2 ஸ்பூனுக்கிட்ட 2.5 ஸ்பூன் கிட்ட போட்டுட்டேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி. இந்த காய் வந்து இந்த மசாலா வந்து நல்ல ஒரு கொதிக்கட்டும். கொஞ்சம் மாங்காயும் கொஞ்சம் வேகணும். அதனால் இதை கொஞ்சம் தட்டை போட்டு மூடிடுவோம். இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து இந்த மாங்காய் மிளகாத்தூள் எல்லாமே ஒரு கொதி வந்துட்டு இப்போ வந்து கொஞ்சமாக நான் புளி ஊற்றுறேன். ஏன்னு கேட்டோம்னா மாங்காய் போட்டிருக்கனால புளி தேவையில்லை. மாங்காய் வந்து நான் லேசாக பழுத்த மாங்காய் தான் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் இனிப்பு தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு புளி விட்டுருக்கேன். இந்த தேங்காயில் வந்து பாதி தேங்காயை அது உள்ளே போட்டுறேன். மச்சத்தை வந்து வாழைக்காய் பொரியலுக்கு போட்டுட்டு இதை ஒரு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுவிடுவோம். ஏன்னா இன்னும் பருப்பு ஊற்றும் போது திக்காயிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு இது ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் பருப்பு ஊற்றும். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டேன். உள்ள இந்த பச்சடி வந்து இந்த ரெடி ஆகிட்டு, இந்த கத்திரிக்காயும் இதுவும் நல்லா வெந்து போச்சு. இப்போ வந்து இதுக்கும் நல்லா புளி ஊற்ற போகிறோம். இதுக்கும் கொஞ்சம் புளி ஊற்றிட்டேன். இதுக்கும் கொஞ்சமாக சின்ன மாங்காய் வந்து சின்ன பீஸாக ஒரு சின்ன பீஸ் வந்து வெட்டி வச்சுருக்கேன். அது மாங்காய் போட்டால் அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாங்காய் துண்டையும் உள்ளே போட்டுருந்தேன். இதை வந்து இன்னும் கொஞ்சம் கரைச்சி உள்ளே ஊற்றிட்டேன். இப்போ வந்து இதை ஒரு கிளறி விட்டுட்டு இந்த மாங்காய் கொஞ்சம் வேவட்டும். இந்த புளி தண்ணியும் கொஞ்சம் புளி வந்து பச்சை வாசனை கொஞ்சம் அடங்கின உடனே தேங்காயை போட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படி மூடி வச்சோம்னா இந்த சாம்பார் வந்து நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ வந்து பருப்பை வந்து கடைஞ்சி வச்ச பருப்பை வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணி ஊற்றி விட்டுறலாம். திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துருக்கேன். சாம்பார் வந்து இந்த அளவுக்கு திக்காக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ வெண்டைக்காய் பச்சடியும் நல்லா புளித்தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு மாங்காயும் நல்லா வெந்துட்டு இப்போ வந்து இதில் வந்து தேங்காய் மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை வந்து உள்ளே போட்டுருவோம். அரைச்சி வச்ச மசாலாவை வந்து உள்ளே போடுறேன். இது வந்து இன்னும் தண்ணி எதுவும் விடக்கூடாது. பச்சடி வந்து நல்லா திக்காக வந்து இருக்கணும். நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துருவோம். இப்போ வந்து சாம்பார் ரெடி ஆகிட்டு அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி மேலே போட்டுடலாம் சாம்பாருக்கு. இந்த சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து இந்த பச்சடியும் ரெடி ஆகிட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். பார்த்துக்கோங்க, தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதுவும் இந்த அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கும் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பை விட்டு கீழே இறக்கிடலாம். இதுக்கு வந்து ரெண்டுத்துக்குமே சாம்பாருக்கும் இதுக்கும் ரெண்டுத்துக்கும் தாளித்து உள்ளே ஊற்றணும். இப்போ வந்து ரெண்டையும் சாம்பாரையும் பச்சடியும் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் கடுகு போட்டுடலாம். கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 2 வெந்தயம், அது நல்லா வெடிக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு இதில் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருவோம். இது நல்லா அப்படியே செவந்து வரட்டும். இதில் தாளித்து ஊற்றிடலாம். இப்போ வந்து தாளித்தது வந்து நல்லா செவந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த தாளிப்பை வந்து பாதி வந்து சாம்பாருக்கும் பாதி வந்து கொஞ்சம் பச்சடிக்கும் ஊற்றிடுறேன். இப்போ வந்து இதே சட்டியை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து வாழைக்காய் பொரியல் அடுப்பில் வச்சிடலாம். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுறலாம். வாழைக்காய் வந்து ஒரு 2 வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் நம்ம பொரியல் பண்ண போகிறோம். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிட்டு கடுகு கொஞ்சம் போடுறேன். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் போடுறேன். செவந்து வரட்டும்.
உளுத்தம்பருப்பு வந்து நல்லா செவந்துட்டு இதில் வந்து ஒரு வெங்காயங்கிட்ட போடுறேன். ஒரு வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த ஒத்த வெங்காயத்தை வந்து போடுதேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருவோம். இப்போ வந்து இந்த வாழைக்காயும் 2 வாழைக்காய் வெட்டி வச்சுருக்குது. வெங்காயம் வந்து நிறைய வதங்கணும்னு அவசியம் இல்லை. போட்டு ஒரு 2 நிமிஷத்துலலாம் ஒரு செகண்ட் இருந்தாலே போதும். அதெல்லாம் போட்டுடலாம். வாழைக்காயும் உள்ளே போட்டுட்டு அந்த எண்ணெயில் ஒரு வாழைக்காயை ஒரு பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இப்போ வந்து இந்த வாழைக்காய்க்கு மிளகாத்தூள் போட்டுடலாம். மிளகாத்தூள் வந்து ரொம்ப காரம்லாம் போடக்கூடாது. ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, இந்த வாழைக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுட்டு இந்த மசாலாவை வந்து அப்படியே ஒரு கலர்ந்து விட்டுட்டு அப்படியே கொஞ்சமாக தண்ணியை வந்து சும்மா கையால், ஏற்கனவே வெங்காயம் போட்டிருக்கிறதுனால அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியிலே இப்போ காய் வெந்துடும். லேசாக இது ஒரு கை தண்ணி தெளித்தாலே போதும். சீக்கிரத்தில் வாழைக்காய் வெந்துடும். இந்த மாதிரி மசாலாவை எல்லாம் போட்டாச்சு. இப்போ தட்டை போட்டு மூடி ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக வச்சு வாழைக்காயை வேக விட்ருவோம். இப்போ வந்து சக்கரை பொங்கலை வந்து அடுப்பில் வைக்க போகிறோம். சக்கரை பொங்கலுக்கு வந்து நான் 1/4 கிலோ அரிசி எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டேன். இப்போ 2வது தண்ணியை கழுவுறது எல்லாமே இந்த தண்ணியில் ஊற்றணும். நான் 1/4 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். ஒரு 1.5 டம்ளர் கிட்ட அரிசி கிட்ட இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு தோராயமாக தான் தண்ணி ஊடணும். வேணால் மிஞ்சி போனால் ஒரு 3 மடங்கு ஒரு 6 டம்ளர் தண்ணி கிட்ட விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரிசியை வந்து நல்லா தேய்ச்சி ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி அழுக்கு தண்ணியை வந்து கீழே விட்டுட்டேன். இப்போ வந்து 2வது தண்ணியிலேருந்து இப்படியே கழுவி இந்த சக்கரை பொங்கல் பாத்திரத்துலேயே எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அதில் இந்த மாதிரி பால் மாதிரி இருக்கிற தண்ணியை வந்து இப்படி விடணும். இதே மாதிரி 2-3 தடவை நல்ல அரிசியை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி ஒரு 6 டம்ளர் தண்ணிக்கிட்ட இப்படி ஊற்றி எடுத்துக்கலாம். வந்து அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி தண்ணியை வந்து ஊற்றி வச்சுட்டேன். இதை வந்து அடுப்பு பற்ற வச்சு நல்லா தண்ணியை வந்து நல்லா ஒரு நல்லா கொதித்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா தண்ணியை கொதிக்க விடணும். இப்போ அடுப்பில் வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து வடை மாவை வந்து ரெடி பண்ணிடலாம். நான் 2 அலாக்கு பருப்பு எடுத்து வடைக்கு அரைச்சி வச்சுட்டேன் காலையிலேயே. இதில் வந்து கருவேப்பிலை, ஒரு 3-4 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாயாக இருந்து ஒரு 4 பச்சை மிளகாய் கிட்ட போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் கிட்ட போட்டிருக்கேன். இந்த வடைக்கு தகுந்த உப்பை வந்து அப்படியே அதுலேயே தூவிட்டு நல்ல வடையில் மாவு வெங்காயம் எல்லாம் கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காய் பொரியல் வந்து இந்த நல்லா ரெடி ஆகிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வற்றிட்டு இங்கே பாருங்கள், நல்ல வாழைக்காயும் நல்லா வெந்துட்டு பாருங்கள், நல்ல வாழைக்காயும் வெந்து போச்சு. அதனால் தண்ணி வந்து நிறைய ஊற்றாதீங்க. அப்படி ஒரு கை தெளித்தாலே போதும். இப்போ வந்து அரைச்சி வச்ச தேங்காயை வந்து நான் உள்ளே போட்டுற போகிறேன். உள்ளே போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழையையும் போட்டுருவோம். போட்டுட்டு இந்த தேங்காயை நல்லா இந்த வாழைக்காயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அதை கலக்கும் போதே நல்ல இந்த பச்சை வெங்காயத்தோட நல்ல வாசனையெல்லாம் நல்லா வரும். இதை ஒரு நிமிஷம் அப்படி வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த தேங்காயெல்லாம் போட்டு இந்த பொரியல் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இறக்கிட்டு இந்த வடை சுடுறதுக்கு எண்ணெயை அடுப்பில் வச்சிடுறேன். நல்லா ஸ்பீடாக வச்சு விட்டுறேன். அது எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். இந்த வாழைக்காயை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இப்போ வந்து குழம்பெல்லாம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ சக்கரை பொங்கலும் வடையை மட்டும் செய்யணும். 2 அடுப்பில் இருக்குது. செய்கிறத பார்ப்போம். இந்த வடை சட்டி வந்து எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. அதுக்குள்ளே இந்த சக்கரை பொங்கலுக்கு வந்து நல்லா தண்ணி கொதித்து பொங்கி வந்துட்டு பாருங்கள். நல்லா கொதி வந்துட்டு இப்போ வந்து அதில் அரிசியை போட்டுருவோம். இவ்வளோ தண்ணி இதாகாது. அதனால் கொஞ்சம் தண்ணியை வந்து எடுத்துருவோம். எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு வேக விட்டானேக்கா அரிசியும் சீக்கிரமாக வேகும். அதனால் கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டு இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதை வந்து அரிசி வந்து நல்லா வேகணும். அப்பப்போ நம்ம அரிசி வந்து தண்ணி வெந்துருச்சு அப்படின்னு தண்ணி பத்தலைனாக்கி இந்த வெண்ணி தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, நிறைய ஊற்றிடாதீங்க. ஊற்றினேன்னா சக்கரை பொங்கல் வந்து பாயாசமாக ஆகிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நல்லா வேக விட்டதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ வந்து நல்ல எண்ணெய் சூடாகிட்டு இப்போ வடையை தட்டிடலாம். லேசாக தண்ணியை தொட்டுக்கிட்டு
இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த வடை வந்து 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விட்டாச்சு. இப்போ வந்து வடை நல்லா இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போ வடையை எடுத்துருவோம். நல்லா எண்ணெயை நல்லா வடிய விட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுத்துட்டு காட்டுறேன். இந்த சக்கரை பொங்கல் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வெந்துகிட்டே வருது. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் விட்டுருக்கேன். தண்ணி வந்து வேக வேக கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் வெல்லம் போடும்போது காட்டுறேன். இப்போ வடையெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. இந்த அடுப்பில் மாற்றிட்டேன். இப்போ வந்து அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வேக வைக்கணும். அடி பிடிக்காமல் வெந்ததுக்கப்புறம் நல்லா ஸ்லோவாக வச்சு வேக விடணும். இந்த அளவுக்கு நல்லா கூழாக மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நான் வெல்லம் வந்து 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை வந்து உள்ளே போட்டுருவோம். நான் வந்து 6 டம்ளர் தண்ணி எடுத்துருந்தேன்ல, எடுத்து இதில் வச்சுருந்தேன் இல்லையா, மொத்த தண்ணியுமே ஊற்றி சரியாக போச்சு. இப்போ வந்து இந்த வெல்லத்தில் வந்து இன்னும் வெல்லத்தில் வந்து தண்ணி விடும். அதையும் நல்லா ஸ்லோவாக வச்சு வெல்லம் கரைஞ்சி அந்த வெல்லத்தில் உள்ள தண்ணியும் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா ஸ்லோ பண்ணி வச்சு நல்லா வேக விடணும். இப்போ வந்து சக்கரை பொங்கல் வந்து நல்ல வெல்லமும் நல்லா கரைஞ்சி நல்ல தண்ணியெல்லாம் வற்றி நல்லா இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த நெய் வந்து முந்திரி பருப்பு நெய் வந்து நெய்யில் வந்து வறுத்து வச்சுருக்கேன். அந்த நெய்யோடு அது ஊற்றிட போகிறேன். நெய் வந்து நம்ம இஷ்டம்தான், நம்ம எவ்வளோ நாளும் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 7-8 ஸ்பூனுக்கிட்ட ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா இப்படி நல்லா சக்கரை பொங்கலோடு கலந்து விட்டுட்டு ஏலக்காய் பொடி போட்டுடலாம். 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டால் இப்போ சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சமையல் எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நான் வந்து சாம்பார் வச்சுருக்கேன். வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு பச்சடி, வாழைக்காய் வந்து பொரியல், வடை, சக்கரை பொங்கல், சாப்பாடு வந்து ரைஸ் குக்கரில் ஆகிட்டுருக்கு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இலையை போட்டு சாமி கும்பிட்டுட்டு காக்காவுக்கு வைக்கிறது தான் அமாவாசை சாமி கும்பிட போகிறோம். இப்போ வந்து இலையை போட்டு நாங்கள் ரெடி பண்ணி சாமி கும்பிட போகிறோம். அதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.